ஓகே, கொஸ்டின் நம்பர் 4 வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிராஃப் ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எஃப் ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ ஜி ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ மேக் ஷூர் அந்த ஏரோ வந்துட்டு கரெக்டாக நீங்கள் படிக்கணும்ல. ஸோ எஃபோட ஃபங்க்ஷன் வந்துட்டு ஃப்ரம் யூர் லெஃப்ட் டு யோர் ரைட். அதே வந்துட்டு ஜி பார்த்தீங்கன்னா அதோட ஏரோ வந்துட்டு ஃப்ரம் யோர் ரைட் டு லெஃப்ட்னு இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா the function that maps -3 to -5 அப்படின்னு. ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு -3 இருக்குது. ஸோ தட் மேப்ஸ் -3 to -5 அப்படின்னா ஓகே, இந்த -3 வந்துட்டு இது ஜஸ்ட் அன் இமேஜ். இது வந்துட்டு ஆப்ஜெக்டாக ஆக்ட் பண்ணலை. ஸோ ஆப்ஜெக்டாக ஆக்ட் பண்ணல. ஸோ இட் டசன்ட் ஹேவ் எனி இமேஜஸ். ஓகே, இமேஜ் வந்துட்டு அதுக்கு இல்லை. ஆனால் வந்துட்டு இந்த -3 ஓகே இட்ஸ் மேப் டு -5. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷன்னா இட் ஹேவ் டு பி லைக் இந்த பிளாக் லைனில் ஆப்போசிட் டு எஃப் ஃபங்க்ஷன். ஸோ வாட் வில் பி ஆப்போசிட் டு எஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா எஃப் இன்வர்ஸில் எஃப் ரிவர்ஸில் இது பண்ணுறது தான் வந்துட்டு நம்ம எஃப் இன்வர்ஸில் சொல்லுவோம். ஸோ த ஆன்சர் இஸ் எஃப் இன்வர்ஸ் எஃப் -1 அண்ட் இன்வர்ஸ். ஸோ விச் இஸ் இதை வந்துட்டு நம்ம எஃப் இன்வர்ஸ்னு சொல்லுவோம்ல. அண்ட் தென் செகண்ட் வந்துட்டு பி வந்துட்டு த பாசிபிள் ஃபங்க்ஷன் தட் மேப்ஸ் ஆன் டு இட்ஸ் செல்ஃப். ஓகே, the possible function that maps into itselfனா காம்பினேஷன் கேட்குறாங்க. இங்கே காம்பினேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஆன்சர் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்றேன். இதோட ஆன்சர் வந்துட்டு ரெண்டு ஆன்சர் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஜி இன்வர்ஸ் எஃப்எக்ஸ் or f inverse gx. f inverse gx. ஸோ இது ரெண்டாவது ஆன்சர். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஓகே, மொதல் ஜி இன்வர்ஸ்னால் என்னது? ஜி இன்வர்ஸ்னால் ஓகே, ஜி வந்துட்டு இப்போ இனிஷியலாக ரைட் டு லெஃப்ட் போகுதுல்ல. ஸோ ஜி இன்வர்ஸ்னால் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஓகே, இங்கேருந்து இந்த இதிலேருந்து இதுக்கு போகும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு இதோட ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரம் ஆப்ஜெக்ட் இங்கே மூவ் பண்ணுறப்ப அதோட ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்துட்டு இங்கே இருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? எஃப்எக்ஸ். ஸோ எஃப்எக்ஸ் மீன்ஸ் இங்கே இந்த இதுலையா. ஸோ இதில் வருது. ஸோ இங்கேருந்து இங்கே வந்துட்டு அண்ட் தென் பேக் டு ஹியர் இந்த ஃபங்க்ஷன் போகிறது. ஸோ இதோட ஆப்ஜெக்ட் வந்துட்டு பேக் டு அதோட ஆப்ஜெக்ட் தானே. ஸோ ஐ மீன் இனிஷியலாக அது எக்ஸில் தான் இருந்திருக்கு and then it will come back to x. ஸோ அதான் வந்துட்டு the function that maps onto itself. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது நம்மளுக்கு. அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம திரும்பி ஒரு இமேஜ் பார்க்குறோம். அந்த இமேஜ் வந்துட்டு திரும்பி அதோட ஆப்ஜெக்டே வந்து சேருது அப்படின்னா ஸோ it will be like the function that maps onto itself. Okay, same goes to f inverse gx. ஸோ f and inverseனா f வந்துட்டு இந்த வேலை போகுது. ஸோ f inverseனா இங்கேருந்து இங்கே வரும் இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு அதோட ஆப்ஜெக்ட். அண்ட் தென் ஜிஎக்ஸ். ஸோ ஜிஎக்ஸ் வந்துட்டு இங்கேருந்து இங்கே வருது. ஸோ சேம் தான். ஸோ இனிஷியலி இது ஆப்ஜெக்டாக இருந்துச்சு. இங்கேருந்து எஃப் இன்வெர்ஸ் வந்துச்சு. எஃப் இன்வெர்ஸ் ப்ளஸ் ஜி இன்வெர்ஸ் அப்படின்னா திரும்பி அதோட ஆப்ஜெக்டே வந்துடும்ல. ஸோ அதுதான் வந்துட்டு மேப்ஸ் ஆன் டு இட்ஸெல்ஃப். ஸோ இது ரெண்டு தான் ஆன்சர். ஸோ ஓவரால் வந்துட்டு இதுதான் கொஸ்டின் நம்பர்